ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மஸ்ரீ கேபின். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இப்போது பருப்பு அரைச்சிக்கலாம். அதில் பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, இப்போ உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நான் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் உருண்டை சாஃப்டாக வரும். ஒரு வாணலியில் எண்ணெய் போட்டுட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நான் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஸோ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இதில் நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்த பிறகு தான் உருண்டைகளை போடணும். அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உருண்டை பிதிர்ந்து வந்துடும். நல்லா தளன்னு கொதிக்கும்போது நாம் உருட்டி வச்ச உருண்டைங்களை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா கொதித்த உடனே சிம்மில் ஒரு 15 to 20 minutes மூடி வச்சுருங்க. ஒரு 20 minutes கழித்து குழம்பு நல்லா சுருண்டு வந்துருச்சு, உருண்டைங்களும் நல்லா வெந்துருச்சு. இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு உருண்டையும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கடுகு கருவேப்பிலை தாளித்து இறக்கிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பத்மஸ்ரீ கேபினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.